வணக்கம் நண்பர்களே. அட்சய திருதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்குறோம். அட்சய திருதி அப்படின்னா என்ன, அதற்கு உண்டான பலன் என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அசோ சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் ஆன்மீக தகவல்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அசோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லோருக்கும் ஜோதிட ரீதியாக போய் சேரும். இப்போ இந்த அட்சய திருதி அப்படின்னா என்ன, இந்த அட்சய திருதியினால் உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதாவது சித்திரை மாதம் அமாவாசை, சித்திரை மாத அமாவாசையிலிருந்து வருகின்ற 3வது நாள் திருதியை திதி. அந்த சித்திரை மாதம் அமாவாசையிலிருந்து 3வது நாள் வரக்கூடிய திருதியை திதியே இந்த அட்சய திருதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. சயம் அப்படின்னா குறையக்கூடியது, தேயக்கூடியதுன்னு பொருள். அட்சயம் அப்படின்னா தேயாதது, குறையாதது, வளரக்கூடியது அப்படின்றது பொருள். அதனால தான் இந்த திதியை அட்சய திருதியை அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு விசேஷமான திதி. அதாவது திதிகள் நிறையா இருக்குது. அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரை நிறைய திதிகள் உண்டு. அந்த திதிகள்லேயே விசேஷமான திதி திருதியை திதி. அதுலேயும் குறிப்பாக இந்த சித்திரை மாதம் வருகின்ற திருதியை திதியை தான் நம்ம அட்சய திருதி நன்னாளாக கொண்டாடுறோம். இது ஒரு வளரக்கூடிய பெருகக்கூடிய நாள். இந்த நாளில் எது செஞ்சாலும் வளரும், தொடரும், அல்ல குறையாமல் பெருகும் அப்படின்னு சாஸ்திர நம்பிக்கை. மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அட்சய திருதி நாளில். அதனால தான் மக்கள் அனைவரும் தங்க நகைகள் வாங்கிறதுக்கு விரும்புகிறாங்க. அந்த தங்க நகைகள் மக்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும், குறையக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த நன்னாளில் தங்க நகை வாங்குறாங்க. தங்க நகை வாங்கலாமா சார் அப்படின்னா தப்பே கிடையாது, தங்க நகை வாங்கலாம். ஆனால் இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் எல்லாராலையும் தங்க நகை வாங்க முடியாது. தங்க நகை தான் வாங்கணும்னு கிடையாது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, ஒரு மனை வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது, ஏன் ஒரு உப்பு கூட வாங்கலாம். ஏன்னா உப்பு தான் மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய பொருள். வீட்டுக்கு தேவையான ஒரு உப்பு பாக்கெட் கூட வாங்கலாம். இனிப்பு ஸ்வீட்ஸ் வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள், பொருட்கள், வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து பொருட்களும் வாங்கலாம். அதாவது எதெல்லாம் உங்களுக்கு வளரணும், பெருகணும், குறையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனை பொருளையும் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இந்த நாளில் வாங்கக்கூடிய பொருள் பெருகும், குறையாது அப்படின்றது ஒரு நம்பிக்கை, சாஸ்திர ரீதியான நம்பிக்கை. அதனால் நகை தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. நகை வாங்க முடிஞ்சவங்க நகை வாங்கலாம். நகை வாங்க முடியாதவங்க வீட்டுக்கு ஒரு ஸ்வீட்ஸ் வாங்கலாம், இனிப்பு வகைகள், பழங்கள் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் வீடு மனை இடம் அனைத்தும் வாங்கலாம். வண்டி வாகனம் வாங்கலாம். எல்லாமே பெருகக்கூடிய விஷயம். அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் வாங்கலாம். தான் சொல்லிட்டேன், ஒரு 10 ரூபா உப்பு பாக்கெட் கூட வாங்கலாம். அந்த உப்பில் தான் அந்த மகாலட்சுமி இருக்குது. அதனால் பழங்கள், இனிப்புகள், ஸ்வீட்ஸு அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, தகுதிக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் வாங்கலாம். இந்த நன்னாளில் அந்த மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வீட்டில் பூஜை பண்ணி அந்த மகாலட்சுமிகிட்ட பழங்கள், இனிப்பு, உப்பு பாக்கெட், முடிஞ்சால் வீட்டில் இருக்க தங்கத்தை வச்சு, பணத்தை வச்சு இந்த அட்சய திருதி நன்னாளில் மகாலட்சுமி தேவியை வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைக்கும், நீடிக்கும். அல்ல குறையாத சந்தோஷமும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அசோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.